என்னை தாங்குகிறது. சங்கீதம் 94:18. கால் சறுக்குதுன்னு சொல்லும் பொழுது அவருடைய கிருபை தாங்கிக் கொள்ளலாம். அது என்ன கால் சறுக்குகிறது? வாழ்க்கையில சில நாட்கள் இடறி விடலாம். சில நாட்கள் ஏதாவது ஒரு நஷ்டத்துல போய் சந்திக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு சடுதியாய் நீங்க எதிர்பாராத நேரத்துல வரலாம். இப்படி உங்களுடைய கால்கள் சறுக்கும் பொழுது, உங்களுடைய நிலைமைகள் எதிர்மறையா மாறும் பொழுது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் ஆப்போசிட்டா மாறும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக பெரிய புயல்கள் அடிக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக பெரிய அலைகள் வரும் பொழுது, நீங்க எதிர்பாராத நேரத்துல திடீர்னு சம்பவங்கள் நடக்கும் பொழுது என்ன செய்வீங்க? திகைத்து நிற்பீங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தை சொல்லுது, உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. அப்ப கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்குது. உங்களுடைய கால்கள் சறுக்கும் பொழுது நீங்க போய் இந்த சேற்றில மூழ்காதபடிக்கு, நீங்க அதுல போய் எப்பயுமே அதனுடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, அதுல நீங்க போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி பிடிக்கிறது. அது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை உங்களை வழி நடத்துகிறது. கர்த்தருடைய கிருபை உங்களை சரியான பாதையில நடத்துகிறது. கர்த்தருடைய கிருபை உங்களை அழகாய் பத்திரமாய் அவருடைய கரத்தை வைத்து உங்களை பாதுகாக்கிறது. அதான் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் திகைத்து நிற்கும் பொழுது, உங்கள் கால் சறுக்கும் பொழுது, இடறி விழுந்துருவோமோ, ஒரு சில நேரத்துல உங்களுக்கே தெரியும், இந்த பிரச்சனையில போய் மாட்டிப்போமோ, இப்படி வந்துருமோ, இப்படி கஷ்டப்படுத்துருவோமோ, இப்படி அவமானப்படுத்துருமோ, இப்படி ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ளே திகைத்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதனால சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை, சூழ்நிலை ஆப்போசிட்டா வர்றது, விரோதமா உங்களுக்கு எழும்புகிற காரியங்கள், அலை போன்ற பிரச்சனைகள், இது குறித்து ஒரு நாளும் தடுமாறாதீங்க. இதை குறித்து ஒரு நாளும் திகைத்து நிற்காதீங்க. அவருடைய கிருபை போதுமானதா இருக்குது. அவருடைய கிருபை உங்களை நடத்தும். அவருடைய கிருபையே உங்களை தாங்குகின்றதா இருக்குது. உங்கள் கரங்களை இந்த கிருபை பிடித்துக் கொள்ளும். நீங்கள் போய் இந்த பிரச்சனையில சிக்கிக்கொள்ளாதபடி அழகாய் அந்த கரம் உங்களை தற்காக்கும். அழகாய் கர்த்தருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து அழகாய் இந்த கிருபை உங்களை தூக்கிவிடும். அந்த பிரச்சனையிலிருந்து அந்த கிருபை உங்களை அழகாய் நடத்தும். இதான் தேவன் உங்களோடு பேசுகின்ற வார்த்தை. என் கிருபையானது உனக்கு போதும். என் கிருபை உன்னை தாங்குகின்றது. சூழ்நிலை குறித்து நீ பயப்படாத. நடக்க போகிற காரியங்களை குறித்து சோர்ந்து போகாது. பிரச்சனைகளை குறித்து திகைத்து நிற்காது. என் கிருபை போதும். நான் என்னுடைய கிருபையை உன்மேல் வைத்திருக்கிறேன். உன்னை என்னுடைய பூரண கிருபையினால் நான் நிறைத்து உள்ளேன். என்னுடைய கிருபையினால் உன்னை நான் தாங்கி வருகிறேன். எது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. எது ஒன்றும் உன்னை கலங்க வைக்காது. எது ஒன்றும் உன்னை நஷ்டப்படுத்தாது. என் கிருபை உனக்கு போதுமானதா இருக்குது. என் கிருபை உனக்கு போதுமான காரியமா இருக்குது. என்னுடைய ஒரு கிருபை போதும் உன்னை நிறைவாய் நடத்தும். என்னுடைய ஒரு கிருபை போதும் உன்னை திருப்தியாய் நடத்தும். என்னுடைய ஒரு கிருபை போதும் உன்னை சம்பூர்ணமாய் நடத்தும். நீ பயப்படாத. நடக்கிற சூழ்நிலை, நடக்கிற காரியங்களை குறித்து நான் சிக்கிக்கொள்வேனோ, நான் மாட்டிக்கொள்வேனோ, நான் தவித்து போய்விடுவோனோ, அவமானப்படுவோன்னு சொல்லிட்டு கடங்காத. என் கிருபை நான் உண்மையில் வைத்திருக்கேன். அந்த கிருபை உன்னை தாங்கும். அந்த கிருபை உன்னை சரியாய் நடத்தும். அந்த கிருபை உனக்கு சகலவற்றையுமே செய்யும். அதனால ஒரு நாளும் சோர்ந்து போகாத. ஒரு நாளும் திகைத்து நிற்காத. நானே உன்னை நடத்துவேன். நானே உன்னை ஆசிர்வதிப்பேன். நானே உன்னை சகலமும் பரிபூர்ணமான பாதையில் நடத்த போதுமான ஆண்டவராயிருக்கிறேன். திகைத்து போகாத, கலங்கி நிற்காத, பலவீனப்படாத. அழகாய் நடத்துவேன், திருப்தியாய் நடத்துவேன், சரியான பாதையில் நடத்துவேன். உன்னை நான் திருப்தியாய் நடத்த போதுமான ஆண்டவராய் இருப்பேன். நீ திகைத்து நிற்பதில்லை, உன் கால்கள் சறுக்குவதில்லை. இதை சொல்லுகிறது கர்த்தராகிய நானே. நானே இதை சொன்னேன், நானே இதை செய்வேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கார். பயப்படாதீங்க. எது ஒன்றுமாகாது. பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. மனிதர்கள் பேசுகிற அந்த பயமுறுத்த வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாக எது ஒன்றும் செய்யாது. மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எது ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் உங்களுக்கு எந்த காரியமும் செய்ய முடியாது. தீங்கு நினைப்பு ஜனங்கள் உங்கள் மேல் கை போட முடியாது. உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழுத முடியாது. பேசுகிற பேச்சுகளை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் திகைத்து நிற்காதீர்கள். கர்த்தரே கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் பார்த்துக் கொள்வேன்.
என்னுடைய கிருபை உனக்கு போதும், நீ சிக்கிக் கொள்வதில்லை. இதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகின்ற வார்த்தை. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தரை நம்பிக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டு அவரிடம் கேளுங்க. அவரே உங்களை திருப்தியாய் நடத்துவார். யாரா வேணாருங்க, நீங்க கர்த்தரை விசுவாசித்து நான் பிரச்சனையிலையும் என்னுடைய கால்கள் எதிலும் சிக்கிக்கொள்ள கூடாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவரை நோக்கி கேட்கும் பொழுது அவர் உங்களை சரியான பாதையிலே நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க, திகைத்து நிற்காதீங்க. ஒரு அவரை நோக்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களே செய்வரே, ஒருவரும் சேரா மொழியில் வாசம் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஏதோ பிரச்சனை சிக்கிக்கொள்வேன்னு சொல்லிட்டு இருதயம் அவர்களுக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஏதோ பெரிய பிரச்சனை ஆண்டவரே, அவங்க சரீரத்துல இருக்கிற பிரச்சனை, இந்த நோயில நாங்க சிக்கிக்கொள்வோமோ, இந்த காரியத்துல நாங்க சிக்கிக்கொள்வோமோ, இந்த நோய் என்ன மேற்கொண்டு வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்து கொண்டிருக்கிறாங்க அநேக ஜனங்கள். மனிதர்கள் பண்ணுகிற சூழ்ச்சியினால பயந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல நான் விழுந்துருவேனோ, என் கால்கள் சிக்கிக்கொள்ளுமோன்னு சொல்லிட்டு அநேகமாயிரம் பிரச்சனைனால ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுமக ராஜாவே, மகிமையானவரே, பரிசுத்த தேவனே, பிரியமான இயேசுவை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி நீர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிக்கிக்கொள்ளாதபடி நீர் சுகபத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய கரம் நடத்தட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும், உடைய ஆஸ்வாதம் இருக்கட்டும். ஜனங்களை திருப்தியாய் நடத்துவீராக, ஜனங்களை மகிமையாய் நடத்துவீராக, அபிஷேகம் பண்ணி நடத்துவீராக. தகப்பனே உடைய கிருபை அவர்களை தாங்குவதாக. அப்பா அநேக ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளவதா இருப்பதாக. அப்பா அவர்கள் இருக்கிற பிரச்சனையிலிருந்து நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த ஒரு சேதமும் வராதபடி அழகாய் தற்காத்துக் கொள்வீராக. அவர்களுடைய பாதம் கண்ணுகளில் இடராதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. தகப்பனே கூட இருங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, குறைவில்லாம அழகாய் நடத்துங்க ஆண்டவரே. உடைய கிருபையினால் அவர்களை சூழ்ந்து கொள்வீராக. அந்த கிருபை அவர்களை தாங்க போறமைக்காக உங்களுக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, திருப்தியா நடத்துங்க. நடக்க போகிற அந்த பிரச்சனையிலேருந்து அவர்களை தூக்கி எடுத்து அழகாய் திருப்தியாய் ஆசீர்வாதமாய் நடத்த போறமைக்காக உங்களுக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.